ஹலோ வணக்கம். மண்டே நைட் மேட்ச். பீட்டர், வெல்கம் டு த ஷோ. ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? ஜெய்ப்பூர்ல, சவாய் மன்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர். இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நோ டீம் வாண்ட்ஸ் டு எண்ட் அப் ஆன் தி உடன் ஸ்பூன். நீங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, குவாலிஃபை ஆகலனாலும் பரவாயில்ல, கப்படிக்கலனாலும் பரவாயில்ல, கடைசியில வரக்கூடாது. ஏன்னா ஹைலைட் எங்க இருக்கும்னா உங்களுக்கு ஃபார் த வின்னர் who won the tournament and criticism on the team which finished last on a 10 team event. அதனால நோ டீம் ஒன்ஸ் ஓகே நான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த மாதிரி ஒரு இதுல அவங்க மைண்ட் செட்ல அவங்க வரமாட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் லாஸ்ட், தே வில் ட்ரை அண்ட் கம்பீட். இப்போ குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட அசெண்டன்சியே மேலே எடுத்துனே போய் இப்போ இந்த ஜிடி, டெல்லி கேபிட்டல்ஸ், ஆர்சிபி டு அன் எக்ஸ்டென்ட் இவங்களாம் எப்படி யோசிப்பாங்கன்னா மேலே இருக்கும் குவாலிஃபயர் நான் ஆடியே ஆடும். So it is going to be another contest which both the teams are going to give it all they have got. இப்ப பாருங்க, இந்த இந்த இதை பத்தி முன்னாடியே சொன்னோம். இது ஹை ஸ்கோரிங் வென்யூ கிடையாது அப்படின்னு. இது எப்பவுமே உங்களுக்கு கம்மியா இருக்கும். 180 பிளஸ் ஸ்கோர் அச்சீவ்ட் ஒன்லி 4 டைம்ஸ் இன் த லாஸ்ட் 12 இன்னிங்ஸ் prior டு திஸ் ஐபிஎல் அப்படின்னு சொன்னோம். இந்த தடவை 4 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, 180 ஒரு தடவை தான் அடிச்சிருக்காங்க. பயங்கரமா கண்ணப்பண்ண எல்லாம் திரும்பாது, பயங்கர சி மூவ்மெண்ட்ல இருக்க, ஸ்லோவா இருக்கும் பிச்சு, வராது, பேட்டுக்கு பால் வராது. இப்ப பாருங்க உங்களுக்கு ஐபிஎல் ப்ரீவியஸ்ல 178 பேட்டிங் ஃபர்ஸ்ட் சொன்னோம். இப்ப இந்த வருஷம் 172, சாரி 176 ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். பேட்டிங் செகண்ட் ப்ரீவியஸ்லி 172, இப்போ 188. ஸோ த மீன் ஸ்கோர் 182. இங்க வின்னிங் ஸ்கோர் டெஃபினட்டா 188. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காங்க. இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஒரு செம சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் திருப்பி 9 ரன்னு கடைசி ஓவர்ல எல்எஸ்ஜியோட அந்த 2 ரன்னு அது இது சொதப்பி தோத்த மேட்ச் இது. ஸோ 188க்கு நீங்க போகணும்னா இங்கேயும் 6 ஓவர்ல 60 ரன் அடிக்கணும். அடிச்சுட்டு இந்த 7 to 10 ஸ்லோவா ஆடிட்டு 11 to 15லயும் ஒரு 45 ரன் தான், ரொம்பவும் இது பண்ணாம இருந்துட்டு கடைசியில ஒரு 55 60 ரன் ஒரு விக்கெட் இருந்ததுன்னா தட் இஸ் கோயிங் டு பி த தியரி ஆக்சுவலி இயர். இப்ப பாருங்க அவங்க என்ன அழகா ஆடினாங்க பாருங்க. எல்எஸ்ஜி பவர் பிளேல 46, 10 ஓவர் முடியும் போது 76, 15 ஓவர் முடியும் போது 121, 59 ரன் கடைசியில 180 அடிச்சாங்க. விச் என்னை பொறுத்த வரைக்கும் 8 ரன் கம்மி. இவங்க பாருங்க 6 ஓவர்ல 61, 10 ஓவர்ல 94 for 2, 15 ஓவர்ல உங்களுக்கு அந்த மொமெண்டம் குறைஞ்சிருச்சு 135. கடைசியில ரொம்ப கேவலமா ஆடி 43 for 3, 2 ரன்ல தோத்தாங்க. ஸோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9.32 சீமர்ஸ் எக்கானமி, 8.54 ஸ்பின்னர்ஸ் எக்கானமி. திஸ் இஸ் ஹவ் இட் ஹஸ் கான். இந்த வின் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எந்த டீம் டெம்போ செட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி, அதுதான் இங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணுவாங்க. தட் இஸ் ஃபசல் ஃபரூக்கி அவுட் அண்ட் மஹேஷ் தீக்ஷனா இன்னே, இந்த ஆகாஷ் மத்வால். தேஷ்பாண்டே உட்காந்துட்டு வரப்பீடா, இதுக்கப்புறம் அவர் அந்த 12 பக்கத்திலே வரக்கூடாது இந்த தேஷ்பாண்டே. இம்பாக்ட் சப்பா நீங்க சொல்ற மாதிரி ஆகாஷ் மத்வால் தான் வருவாரு. ஸோ அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு இல்ல குமார் சாம்சனோட. கார்த்திகேயாவா? இப்ப 2 பேர் இருக்காங்க இவங்களுக்கு. ரியான் பராக் வேற போடுறாரு. அதை தவிர குமார் கார்த்திகேயாவான்னு யோசிக்கலாம், இல்லைன்னா ஆகாஷ் மத்வால். 2 பேர்ல ஒருத்தர் வரப்போறாங்க. ரொம்ப பிச்சு திரும்புது இல்ல யூஸ்ட் பிச்சில் ஆடுறாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி குமார் கார்த்திகேயா எடுத்துட்டு வந்துடுறாங்க. தே வாண்ட் ஆகாஷ் மத்வால் டீசென்ட்லி குவிக், இஃப் நாட் சீரியஸ்லி குவிக்குங்கும் போது தே வாண்ட் சம்மன் டு பார்ட்னர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வேலியான்னு. ஸோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கவுஹாட்டிலேயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை பதுக்கிட்டு ஃபுல்லா மிடில் ஓவர்ஸ்ல வச்சு அடிச்சாங்க ஸ்பின்னர்ஸை. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் இன்னும் சஞ்சு சாம்சனோட ஃபிட்னஸை பற்றி தெரியல. அண்ட் சூரியவன்ஷி ஷோயிங் கிளாஸ், ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி திங் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சம்மன். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வனிந்து அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், மஹேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. ஒன் ஆஃப் த இம்பாக்ட் சர்ப்ரைஸ் வில் பி ஆகாஷ் மத்வால் ஆர் குமார் கார்த்திகேயா. குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா சூரியவம்சியா இருக்கட்டும், உங்களுக்கு ராணாவா இருக்கட்டும், ஹெட்மயரா இருக்கட்டும், சுபம் தூபே இருக்கிறதுனால டெஃபினட்டா வாஷிங்டன் சுந்தர் வில் ஹோல்ட் ஆன் டு இஸ் பிளேஸ். ரபாதா இந்த மேட்சுக்கும் இல்ல. அதனால குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். அந்த இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி இஷாந்த் சர்மா. அங்கேயும் இங்கேயும் அப்படியே நல்லா போட்டுட்டே தான் இருக்காரு. ஒரு மேட்ச் அடி வாங்குறாரு, ஒரு மேட்ச் நல்லா போட்டுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸ் டெம்போன்னு பாத்தீங்கன்னா
யசஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவம்சி அண்ட் நிதிஷ் சர்மா இஸ் நாட் அ பேட் ஆப்ஷன் அட் ஆல். என்ன கொஞ்சம் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாங்க இவங்க, அதை எல்லாம் பீடா கவலை நீங்க கிடையாது. சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வால் 15 ஓவர் ஆடணும் பீடா. அவர் பாட்டுக்கு பவர் பிளேல 50 அடிச்சு போயிட்டே இருக்காரு. 20 ஓவர் ஆடணுன்ற நீங்க 15 ஓவர் ஆடுறீங்க. 15 ஓவர் ஆடி கொடுத்தா தோத்துருக்காங்க. இப்ப அந்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட எத்தனாவது ஓவர்ல அவுட் ஆனாரு? 18வது ஓவர்ல அவுட். 3 ஓவர்ல 25 ரன் அடிக்கணும். அங்கேருந்து அடிக்க முடியல. 15 எல்லாம் ஆடி பிரயோஜனம் கிடையாது. அவர் என்ன பண்ணும், சி வாண்ட் டு எல்எஸ்ஜியோட சாரி எல்எஸ்ஜியோட அவர் வந்து இன்டென்ட்ட காட்டணும். அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல ஒரு 40-50 அடிச்சிட்டாருன்னா he just has to take it on. he just has to take it on. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபுல்லா அவர் ஆடணும். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட பிளேயிங்ல வந்துட்டு டாப் 3 பாத்தீங்கன்னா 13 ஓவர் இது வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் ஒன்று தான் ஒரு 37 for 3. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கவே இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் த கன்சிஸ்டன்சி தட் திஸ் டீம் இஸ் ஷோயிங், அந்த எட்ஜ் உங்களுக்கும் ஸ்பின் எக்கானமின்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் திருப்பி கொஞ்சம் அப்படியே எழுந்து காட்டுறாரு, நான் யாரு தாதாடா அப்படின்னு. சாய் கிஷோர் பிரில்லியண்டா போடுறாரு. வாஷிங்டன் சுந்தர்ல ஜெய்ப்பூர்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் துண்டா போட்டுருவாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அங்க மகேஷ் தீக்ஷனா டிராப் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வர போறாங்க. இஸ் a very dependable customer even though he doesn't pick up wickets. Asaranga is not economical, not known for economy, but beautiful போட்டார் last game. He is also someone who's going to pick up wickets. So அந்த edge உங்களுக்கு இருக்குன்றதுனால GT will go with the edge of 57-43 even though they are playing away from their home. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்லப்படா எனக்கு என்னமோ ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சிருவாங்கன்றீங்களா? இந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிப்பாங்கன்னு தோணுது பீடாங்க. நான் தோன்றதான் எதிர்பார்த்தேன், சொல்றேன். தெரியும் தெரியும். இது ஏன்னா இவங்க ஜெய்ஸ்வால் அந்த சுட்டி குழந்தை காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா அடிப்பாங்க. அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்க. ஜிடிஆர் லா ஆஃப் ஆவரேஜஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. டியூ ஃபார் அ லாஸ். இப்போ வந்துட்டா பிளேயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டாலும் ஓகே தான். சம்ஹவ் ஐ ஃபீல் தட் ராஜஸ்தான் வில் வின் திஸ் மேட்ச் பீடா. பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே ஃபேண்டசிக்கு போலாமா? இப்ப ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா இப்ப சொல்லிட்டேன். அந்த 3 பேர்ல டாப் 3ல 2 பிளேயரை எப்படியாவது எடுத்திருங்க. என்னோட அந்த 2 சுப்மான் கில்லும் ஜாஸ் பட்லரும். ஆர்ச்சர் வந்து நான் தான் சொல்றேன், என்னோட ஒரே பயம் இன்ஜுரி வந்துருமோன்னு. பயங்கரமா போடுறாரு, ஆர்ச்சர் எடுப்பேன். டிஎஸ்பி இஸ் டியூ ஃபார் விக்கெட்ஸ். ரசீத் சுஸ்தா என்ன பண்ணாலும் விக்கெட் விழுது. பிச்சும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய இந்த ஸ்லோவர் டெலிவரிஸ், ஸ்லோவர் பவுன்சஸ், ஹார்ட் லென்த் ஸ்லோவர் டெலிவரிஸ் போடுவாரு. ஸோ பிரசித் கிருஷ்ணா ஹஸ் காட் லாட் ஆஃப் சான்ஸ் டு பிக் அப் விக்கெட்ஸ். என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், ஜாஃப்ரா ஆர்ச்சர், முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. நீங்க ரஷீத் கானை முதல்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணலனாலும் கண்டிப்பா ரஷீத் கான் உங்க டீம்ல இருப்பாரு. அந்த 5 பேரை நீங்க சொல்லிடுங்க. நான் எடுக்கும் போதெல்லாம் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு பீடா. ஸோ நான் திருப்பி ரஷீத் கான் எடுக்கிறேன். அது போக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நான் விடவே மாட்டேன். அந்த சுட்டி குழந்தை சூரியவம்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரையும் நான் விட மாட்டேன். சாய் சுதர்ஷன் எக்ஸ்ட்ராடனரி ஆடுறாரு, அவரையும் நான் விட மாட்டேன். ஸோ இதுவே நமக்கு 4 வந்துருச்சு. வனிந்து அசரங்காவையும் விட முடியாது. அவர் வந்து சைலண்டா இந்த ராஜஸ்தான் டீமுக்கு அவரோட வேலையை பார்க்குறாரு. 2 மேட்ச் மிஸ் பண்ணாரு, ஒரு மேட்ச் டிராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் எல்லா மேட்சும் மிடில் ஓவர்ஸ் நீங்க சொன்ன கணக்கு தான். 40 ரன் போனாலும் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. நிறைய மேட்ச் ஒரு 32 for 2, 34 for 2 அப்படிதான் போயிருக்காரு. நிறைய 3 கேட்ச் விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அசரங்கா பால்ல நான் பார்த்தேன். ஸோ அதனால கைண்ட் ஆஃப் அன்லக்கி, பட் ஸ்டில் ஹி இஸ் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் இன் தட் மிடில் ஓவர்ஸ். Someone who has quietly done the job for them this season. So I'll pick Asaranga also. Asaranga, Suryanshi, Jaiswal. அந்த பக்கம் வந்து சாய் சுதர்ஷன், ஆஹ், ரஷீத் கான். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேண்டசி பிக்ஸு. நீங்கள் வந்து ஜிடி ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நான் ஆர்ஆர் ஜெயிப்பான்னு சொல்லியிருக்கேன். இந்த மேட்சை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். காம்பினேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவன் எல்லாமே. உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஆர்ஆர் டீம் நான் படிச்சுட்டேன். இஃப் எனி ஒன் சே தட் இட் லுக்ஸ் வீக், it is their opinion which has to be respected. It doesn't look weak. The only problem is they're not firing a கசாமுசான பேட்டிங் ஆர்டரு. அது இதெல்லாம் மாத்துறாங்க. நம்பர் 3 நிதிஷ் ராணா ஆடணும். போன மேட்ச் வந்து தேவையில்லாம மகேஷ் தீக்ஷனாவை டிராப் பண்ணாங்க. மகேஷ் தீக்ஷனா ஆடிந்தாருன்னா 14 ஓவர்ல 34 கொடுத்துருப்பாரு. க்ளோஸ் மேட்ச் தோத்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் உடனே லாஸ்ட் மேட்ச் ஐம் ஆர்சிபி சப்போர்ட்டர். இட் வாஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் டு லூஸ். அதுக்கப்புறம் மீதி 2 மேட்ச் அதையும் எடுத்தீங்கன்னா 3 மேட்ச் ஜெயிச்சவங்க. 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கணும். இப்ப they should be in the contention. Now they ruined it by their own self. அந்த மாதிரி ஒரு சில சமயத்துல உங்களுக்கு என்ன ஆகும், நான் சொன்ன என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஒரு வருஷம் அந்த 2014 நீங்க தோக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்ணாலும் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லோயர் மிடில் ஆர்டர் இட் இஸ் பிகமிங் எக்ஸ்ட்ரீம்லி வீக்கர். தட் இஸ் வை ஐ வுட் ராதர் சே ஒரு நல்ல இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்கோர். இப்ப அந்த சர்ஃபேஸ்ல ஒரு 193 சேஸ் பண்றாங்கன்னா ரியான் பராக் மாதிரி ஒரு ஆளை நான் பதுக்கிடுவேன். சுபம் துபே முன்னாடி நம்பர் 4 கிளீனா அடிக்கிறாரு.
நீ முன்னாடி இறக்கு. ரியான் பராக் அப்படியா பண்ணுவாரு? அவர் சூப்பர் ஓவருக்கே பேட கட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. இல்ல அதுதான் நான் சி சார், ஒரு லெவலுக்கு மேல டீம் ஃபர்ஸ்ட். இப்ப வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 சில பிளேயர்ஸ்லாம் நான் சொல்ல விரும்பல, நான் ஒர்க் பண்ற ஒரு லீக்ல நான் நம்பர் 3 தான் ஆடுவேன் அப்படின்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3 தான் ஆடுவேன். ஏன் நம்பர் 3 ஆடுவேன் அப்படின்னா, இல்ல எங்க டீம்ல வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்லாட் வந்து ஓப்பனிங்ல தான் வந்து இதுவா இருக்கு சார், நான் ஓப்பனிங் ஆடினேன்னா எனக்கு பெட்டரா இருக்கும். நான் வருத்தப்பட்டுக்கிட்டேன். யோ, நீ வந்துட்டு ஓப்பனிங் ஆடினாதான் அந்த டீம் வந்து இதாகும், ஆடியா ஓப்பனிங் அப்படின்னா. இல்ல எனக்கு நான் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாராம், மைண்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் நம்பர் 3 தான் ஆடுவேன். ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ரியான் பராக் இப்ப அந்த லெவலுக்கு போயிட்டாரு சார். லியான் பராக் இஸ் கான் டு த நெக்ஸ்ட் லெவல், தட் இட்ஸ் a மேட்ச் வின்னர். அது எல்லாரும் பார்த்தாச்சு. அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணணும், வேர் த டீம் நீட்ஸ் இம் த மோஸ்ட், வேர் தே ஹவ் டு ஃபில் த ஹோல்ஸ் வெரி பேட்லி. நான் அந்த 14 to 20 ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பாலும் போது அவர் என்ன பண்ணணும், தட் இஸ் வாட் இஸ் காட் டு டூ, ரேதர் தேன் கோயிங் தேர் அண்ட் பேட்டிங் ஏர்லி ஆன். ஏன்னா ஹெட்மயரை நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு, பேட்ல படமாட்டேங்குதுங்க. இல்லையா, துருவ ஜூரோல முன்னாடி இருக்குன்றேன், அவரு டைம் எடுக்கட்டும்ன்றேன். ஒரு கிளாசிக்கல் பிளேயர், அவரு டைம் எடுக்கட்டும். இந்த ஹெட்மயரு, சுபம் தூபே, இவரு ரியான் பராக்ல பின்னாடி இருந்து முடிச்சு கொடுக்குற ஜாப பண்ணட்டும். அதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. ஹோப்ஃபுல்லி தே வில் ட்ரை அண்ட் மேக் ஷூர் தட் சம் correct changes based on the conditions to just stick both the win factors and probably win. The GT is on a high. They're sensing an opportunity to close the door, not on the playoffs, to end up with the top two position. They'll be very hunger to do that. Let us see what is going to happen. We'll come back and do a review on this match. Their very own octopus, where Rajasthan is further sliding down or GT is progressing further beyond. அப்படின்றத வந்து பார்ப்போம். Until then, thanks a lot and bye bye.